வணக்கம்மா. உங்கள் பேர் ஆதரவுனால போன வருஷம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதனால மக்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சுச்சு. இந்த வாட்டி எங்களே ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் நல்லது பண்ணுறதை தொடருவோம்மா. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இத்தனை வருஷமா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு எலெக்ஷன் வந்த உடனே உங்க வேலையை காட்ட வந்துட்டீங்களா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் நல்லது பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் தம்பி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே சரிப்படுத்தாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வந்துட்டு இருக்கீங்க? நான் கேட்கறதுல எதெல்லாம் தப்பு இருக்கா சொல்லுங்க. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருமா, நாங்கள் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது பண்றது மட்டும் தான் எங்க நோக்கம், வேற எதுவும் இல்லை. நீங்க கொள்ளடிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் மக்களை முட்டாள்னே நினைச்சிட்டு இருப்பீங்க? சொல்லு, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. என்ன கேள்வினா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். குடிச்சிட்டு எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? படிக்கிற பிள்ளைங்க கண்டதையும் பண்ணிட்டு குட்டி சவரா வந்து நிக்குதுங்க. மா தான் நீ நல்ல வருமானம் வருது, அது போய் மூட சொன்னா எப்படி? வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்கம்மா. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? மக்கள் உசுறு உங்களுக்கு வியாபாரமா போச்சா? நீங்க விற்கவே தானே அவன் குடிக்கிறான். முதல் கல்ஃபிட்டே நீங்க தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவன் மேல மட்டும் கேஸ் போடுறீங்க. ஏன் அந்த குடியை விற்கிறவன அவன் மேல ஏன் கேஸ் போட மாட்டீங்க? அம்மா நீங்க கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், திரும்ப வேற எதையே கேட்டுட்டு இருக்கீங்க. வேற ஏதாச்சும் கேளுங்கம்மா. ஏய், நான் கேள்வி கேட்குறேன், கிறுக்கு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. அம்மா வணக்கம். போன வாட்டி உங்க பேர் ஆதரவுனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி அதே ஆதரவு கொடுத்தீங்கன்னா திரும்ப ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு நிச்சயமா நல்லது பண்ணுவோமா? அப்படியே ஒப்பிக்கிறான் பாரு. யார் சார் நீங்க? அதாண்டி ஊழல் கும்பல் ஓட்டு கேட்க வந்துட்டானுங்க. சார் உங்களால நாங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டோம். தயவு செஞ்சு உயிரை வாங்காம கிளம்புங்க சார். அம்மா அப்படி என்னம்மா ஆச்சு? இப்போ வரைக்குமே எல்லாம் சுமூகமா தானே போயிட்டு இருக்கு. டேய், 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீ என்ன கேட்டாலும் அவன் முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பான். காசு கொடுக்குறாங்கல்ல, அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு தான் இருப்பான். கஷ்டப்பட போறது என்னமோ நம்ம தானே. நீங்களும் தானே 5000 ரூபாய் காசு வாங்கினீங்க, அப்போ இனிச்சிச்சோ? டேய், எங்க காசு எங்களுக்கே கொடுத்து ஓட்டு வேற கேட்பீங்களா? ஆல்ரெடி வேற போயிட்டு இருக்கு. எது வந்து எங்க தலையில விழுன்னே தெரியாம இருக்கு. இதுல நீங்க வேற. ஆனா நீங்க மட்டும் நல்லா சேர்த்து வச்சிட்டீங்கல்ல. மக்களுக்கு நல்லது பண்றது தவிர வேற எல்லாமே பண்றீங்கடா. உங்களுக்கு ஓட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போங்கடா. வந்துட்டானுங்க ஓட்டு கேட்டு.